இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். இந்தியா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இருக்கிறதுனால இந்தியா யாரெல்லாம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்தியாவை யாரெல்லாம் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இந்தியாவை ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு அப்சல்யூட் பிரில்லியன்ஸ் வரும். அது ஏதாவது டீமால் இந்த டோர்னமெண்ட்டில் கொடுக்க முடியுமா? ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெரிய பவரே வந்து அவங்களோட பவர் பேட்டிங் லைன் தான். அதை வச்சு இந்தியாவில் ஜெயிக்க முடியுமா? இங்கிலாண்டோட பெரிய ஆசெட் பேஸ்பால். அந்த பேஸ்பால் இந்தியாவில் எடுபடுமா? சவுத் ஆப்பிரிக்காவோட பிக்கஸ்ட் ஆசெட் அவங்களோட ஆல்ரவுண்டர் கேப்பபிலிட்டிஸ். வெறும் அதை மட்டும் வச்சு இந்தியாவை வந்து வின் பண்ணிட முடியுமா? இந்த வீடியோவில் இந்த 3 வெப்பன்ஸை வச்சு அந்த 3 டீம் இந்தியாவை வின் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத எந்த ஒரு ஹைப்பும் இல்லாமல் க்ளீனாக டிஸ்கஸ் பண்ண போகிற வீடியோ. வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ். நம்ம எந்த டீம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா, ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் டீம் இன் த வேர்ல்ட் ஆஸ்திரேலியன் டீம். ஓகேங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபியர் வந்து அவங்களோட பிக் ஹிட்டிங் பேட்டர்ஸ். ஓகேங்களா? நான் பார்த்த வரைக்கும் ஸ்குவாட் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. டிம் டேவிட், கிளென் மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், ஐ திங்க் ஷாட் கூட அப்படிதான் அடிப்பாரு. கரெக்டா? டிராவிஸ் ஹெட் நம்ம கேட்க வேண்டியதில்லை. ஐ திங்க் அந்த பவர்ஃபுல் பேட்டிங் அண்ட் அகைன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அவங்க மிஸ்ஹிட் பண்ணா கூட 6 போகும். ஸோ இந்தியன் பிச்சில் நம்ம ஸ்பின்னர்ஸ் வந்து அதை வந்து டேக்கிள் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு வருது. அதுவுமே வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து எதெல்லாம் பேட் டேவாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசும்போது டியூவை பற்றி பேசணும். ஸோ அந்த கிவன் டே டியூ வந்துருச்சுன்னா இன்னுமே இட் வில் மேக் திங்ஸ் ஒர்ஸ்ட் இல்லையா? ஏன்னா வந்து அவங்க ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் ஆடிட்டு வராங்க, பிபிஎல் ஆடிட்டு வராங்க. ஸோ நல்ல டச்சில் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பிக் ஹிட்டர்ஸ் பெரிய அசெட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய கரெக்ட். ஸோ இப்போ அவங்களுக்கு பேட்டிங் ஆப்வியஸ்லி ஸ்ட்ராங்குன்னு பார்த்துட்டோம். பவுலிங்ல அவங்களுக்கு இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் ட்ரம்ப் கார்டு வந்து ஹேசல்வுட். ஓகேங்களா? ஸோ ஹேசல்வுட் எனக்கு என்ன கன்சர்னா இருக்குன்னா, இஸ் லைக்லி டு ஓப்பன் இல்லைங்களா? ஸோ நம்ம அபிஷேக் சர்மா வெர்சஸ் ஹேசல்வுட் வந்து ஒரு நல்ல ஒரு மேட்சப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹூவர் வின்ஸ் ஐ ஃபீல் லைக் தே வில் கம் பேக் ஸ்ட்ராங் இல்லைங்களா? ஸோ இப்போ அபிஷேக் சர்மா வந்து அந்த ஸ்பெல்லை தாண்டி வந்துட்டாருன்னா அவரை ஸ்டாப் பண்ண முடியாது. ஹி வில் பி அன்ஸ்டாப்பபிள். அதே மாதிரி ஆனா அந்த விக்கெட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இட் வில் பி அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியா இந்த பவர் பிளே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நான் கண்டிப்பாக வந்து ஹேசல்வுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து வேறு யாருமே வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட இல்லை. நேத்தன் ஸ்மித்தி, ஆடம் ஜாம்பா இந்த மாதிரி பேர் தான் இருக்குது. ஸோ ஹீ இஸ் கோயிங் டு ஓப்பன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அபிஷேக் சர்மா அட்டாக் பண்ண தான் ஆரம்பிப்பார். அண்ட் தட் இஸ் வாட் ஹேசல்வுட் ஆல்சோ வாண்ட். ஸோ அவர் வந்து சேம் லைன் அண்ட் லென்த்தில் வந்து போட்டு அபிஷேக் சர்மா வந்து டீஸ் பண்ணுவார். ஸோ இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் பேட்டில். அண்ட் it can be a potential threat to India if Abhishek Sharma is going to have a very bad tournament. So it will be a potential backfire for India. கரெக்ட். மேபி லைக் வியூவர்ஸ், நீங்க யார் சைடு இருக்கீங்க, அந்த பேட்டில்ல யார் வின் பண்ணுவான்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்க. நான் இன்னொரு த்ரெட் என்ன பாக்குறேன்னா, ஆஸ்திரேலியன் டீம் வந்து இஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு, வெல் ஆயில்டு அண்ட் என்ன சொல்றது, ஆஸ்திரேலியா இன் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ தே ஆர் லைக் ஓகே, they'll be there always, at least in the finals, if not most of the trophies they win. So அது வந்து அவங்களுக்கு வந்து பிக் சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ் பிளஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பேசுறோம் இல்லைங்களா. T20 இஸ் மெயின்லி அபவுட் ஆர் மோஸ்ட்லி அபவுட் ஹேண்ட்லிங் ப்ரெஷரு, சிச்சுவேஷன் மேனேஜ்மெண்ட். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். அங்க இந்தியாவை வந்து அவுட் ஸ்மார்ட் பண்ணறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நான் வந்து எக்ஸாக்ட்லி சேம் டோன் தான், பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து இதை பார்க்குறேன். அதாவது வந்து அவங்க வந்து பிக் மேட்ச் பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, ஐசிசி டோர்னமெண்ட்டில் நல்லா பண்ணுவாங்கன்னு. எஸ்பெஷலி இந்த ஸ்குவாடில் இருக்கவங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ் அண்ட் மேட்ச் வின்னர்ஸ் ஃபார் தேர் டீம். ஸோ அவங்க வந்து ஆடாத ஃப்ரான்ச்சைசி டோர்னமெண்ட்ஸே கிடையாதுன்னும் போது ஆப்வியஸ்லி தே வுட் ஹவ் சீன் ஈவன் மோர் ப்ரெஷர் தேன் எனி அதர் டீம். ஸோ அவங்க எல்லாருமே அதை பார்த்ததுனால ஐ திங்க் திஸ் டீம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கோயிங் டு பி த பிக்கஸ்ட் த்ரெட் ஃபார் இந்தியா நான் நினைக்கிறேன். அபவ் பேட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஹேசல்வுட்டோட பவுலிங்ன்றதோட தேர் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மேட்ச் அவேர்னஸ் அபவுட் த T20 கிரிக்கெட் இஸ் கோயிங் டு பி அ பிக்கஸ்ட் த்ரெட் ஃபார் இந்தியா. ஓகே, சி எக்ஸ்பீரியன்ஸ், பேட்டிங் லைனப் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா, ஆஸ்திரேலியா இஸ் ரியலி ஸ்ட்ராங். ஆனா என்னைய பொறுத்தளவுக்கு அவங்க வந்து இன்விசிபிள் கிடையாது.
ஓகேங்களா. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, தே ஆர் ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ். ஆனா இன்விசிபிள் லைக் த ஓல்டு ஆஸ்திரேலியன் டீம் கிடையாது. என்னைய பொறுத்தளவுக்கு அவங்களோட பவுலிங் வந்து ஸ்டில் ஆவரேஜ் ஆர் ஈவன் ஐ வுட் சே பிலோ ஆவரேஜ், எஸ்பெஷலி ஆமா ஃபார் ஆமா. இந்தியன் கண்டிஷன்ஸ். ம். ஸோ அத வந்து இந்தியா வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம சொன்ன மாரி இப்ப அபிஷேக் சர்மா சப்போஸ் அந்த ஸ்பெல்ல தாண்டிட்டார்னா, ஐ டோன்ட் சீ மச் த்ரெட் ஃபார் ஹிம் டூ ஸ்கோர் ரன்ஸ் இல்லைங்களா? யாரும் அவர கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்காது. ஸோ ஐ திங்க் ஸ்மார்ட்னஸ் இஸ் ப்ராபபிலி வாட் இந்தியா வில் நீட் டு கவுண்டர் திஸ் ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப், திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியான்னு நான் ஃபீல் பண்றேன். ஆமா. பவுலிங் கண்டிப்பாவே வந்து அண்டர் பார் தான். அண்ட் ஐ திங்க் அவங்க வந்து இந்த டைட்டிலுக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டரா இருப்பாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ண போறது நேத்தன் எல்லிஸோட டெத் ஓவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ம். ஓகே. ஓகே. ஸோ இவங்க ஆஸ்திரேலியா வந்து என்ன சொல்றது? பிக் ஹிட்டிங்க வச்சு பண்றாங்க. ஸ்ட்ராங் டீம், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசிட்டோம். ஓகேங்களா. அடுத்து நம்ம பத்தி பேசப் போற டீம் வந்து தே ஹேவ் சம் ஸ்ட்ராட்டஜி ஆர் அ கான்செப்ட் கால்ட் பேஸ்பால். ஓகேங்களா. நீங்க கேட்ட அதே ம். கொஸ்டின் தான். இந்த அந்த பேஸ்பால் பேஸ்பால் டெக்னிக் தான் வந்து முடிஞ்சு இந்தியால போச்சுல்ல ஒர்க் அவுட் ஆஸ்திரேலியா. ஆகுமா? ஆனா அந்த பேஸ்பால் தான் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுல ஆஸ்திரேலியால, ஆஷஸ்ல. டெஸ்ட்ல ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுவும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் த்ரெட்ன்னு பார்க்கறது வந்து வி வில் கம் டூ பேஸ்பால். பட் எனக்கு தெரிஞ்சு பவுலிங்ல வந்து ஒரு 2 த்ரெட் நான் பார்க்குறேன். சப்போஸ் ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஃபிட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா, அகைன் அவர் ஹேசல்வுட்டுக்கு நான் கம்பேர் பண்ணல. பட் ஹிஸ் ஸ்பெல் அகைன்ஸ்ட் அகைன் அபிஷேக் சர்மா வில் பி க்ரூஷியல். ஓகேங்களா. ஏன்னா ஹி ஹேஸ் தட் ரா பேஸ். ஓகேங்களா. ஸோ அவர் அவர் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவுலர். ஸோ இஃப் ஹி இஸ் ஃபிட் அண்ட் இஃப் ஹி இஸ் இன் ஃபார்ம், ஐ திங்க் ஹி வில் ஆல்சோ பி a பிக் த்ரெட். இன்னொரு இது பவுலர் நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஐ திங்க் அதில் ரஷீத் வந்து ரொம்ப வருஷமா எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்டர் ஃபார்மட்ல இங்கிலாந்துக்கு வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி. எப்பப்பெல்லாம் விக்கெட் தேவையோ கேப்டன் அவரை கூப்பிடுவாங்க. இல்ல ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 பவுலர்ஸை இந்தியா எப்படி டேக்கிள் பண்ணும்? அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் திங்க் அவங்க வந்து பிளே அவுட்லாம் பண்ண மாட்டாங்க இந்தியா. எப்படியும் தே வில் கோ ஃபார் த பிக் ஹிட்டிங் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேரும் பிக் த்ரெட்டா நான் பார்க்குறேன் நான் இங்கிலாந்து இந்தியாவுக்கு. எனக்கு வந்து ஜஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஒரு த்ரெட்டா இருப்பாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அது வந்து ஐ டோன்ட் கோ வித் இட். ஜஸ்ட் பிகாஸ் த குவாலிட்டி ஆஃப் இந்தியன் பேட்ஸ்மென்ஸ் அண்ட் எஸ்பெஷலி த டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் வந்து கண்டிப்பாக ஜொஃப்ராக்கு அகேன்ஸ்டாக வந்து இது பண்ண மாட்டாங்க. அதனால் அண்ட் ஜொஃப்ரா இஸ் ஆல்சோ நாட் த சேம் ஜொஃப்ரா. இந்த பாஸ்ட் லைக் 2-3 இயர்ஸ் நம்ம டெஸ்ட் மேட்சஸ்லையும் பார்க்குறோம். இஸ் நாட் சேம் ஜொஃப்ரான்னும் போது ஐ டோன்ட் திங்க் ஸோ ஜொஃப்ரா ஆர்ச்சர் வில் பி அ சீரியஸ் த்ரெட். எஸ்பெஷலி மேட்சஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா, அதில் ரஷீத் கேன் பி அ ட்ரம் கார்ட் ஃபார் தெம். அப்போவுமே நம்ம வந்து இங்கிலாண்டை பற்றி பேசுகிறோம் பிகாஸ் தே ஆர் த பொட்டன்ஷியல் கண்டெண்டர்ஸ். பிகாஸ் ஆன் பேப்பரில் ஐ மீன் நீங்கள் ஆஃப்லைனில் சொல்லிட்டு இருந்தீங்க ஃபில் சால்ட்டு, ஜேக்கப் பெத்தல், ஹாரி ப்ரூக்கு, ஜாஸ் பட்லர், எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப் இருக்குது அவங்களுக்கு அப்படின்ட்டு. ஆன் பேப்பரில் த டீம் இஸ் குட், பட் somehow ஐ ஹாவ் த ஃபீலிங் தட் இங்கிலாந்து வில் மெஸ் அப். அவங்க வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு பார்வை. ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. தே டோன்ட் ஹாவ் லைக் ஆப்ஷன் பி ஆர் ஆப்ஷன் சி. மேட்ச் அவேர்னஸ் எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வில் நாட் பி அ த்ரெட் டு இந்தியா அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் ஆன் அ கிவன் டே. இல்ல அதாவது பிளான் பி, பிளான் சி அவங்களுக்கு இருக்காது மோஸ்ட்லி. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க பிளான் ஏ கிளிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தே வில் பி கைண்ட் ஆஃப் க்ளோஸ் டு அன்பீட்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, ஹாரி ப்ரூக்குக்கு கிளிக் ஆயிடுச்சு ஃபார் ஹிஸ் ஸ்டைல் ஆஃப் பிளே. இந்தியால வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக. ஹில் பி அன்ஸ்டாப்பபிள். ஸோ பிளான் ஏ கிளிக் ஆச்சுன்னா ஐ திங்க் இந்தியா வில் பி a பிக் த்ரெட். பட் பிளான் பி, பிளான் சி இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து கண்டினியூஸா விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்துட்டா ஐ திங்க் இங்கிலாந்து வில் சஃபர். ஆமாம் ஆமாம். அப்படியே நம்ம அடுத்து நம்ம பேட்ஸ்மேனை பற்றி பேசிட்டோம், அதில் ரஷீத், ஸ்பின்னர்ஸை பற்றியும் பேசிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம T20னாலே ஆல்ரவுண்டர்ஸ் தானே. ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய வச்சுருக்க டீமான சவுத் ஆஃப்ரிக்கா. ஆமா. அவங்க ஆல்ரவுண்டர்ஸ் நம்ம மெயினா என்சன் பார்த்தோம். நம்ம ஓடிஐலயும் பார்த்தோம், T20லயும் பார்த்தோம். ஹவ் ஹி இஸ் லைக் இன் பவுலிங் ஓகேங்களா, அண்ட் பேட்டிங் 2மே பார்த்துட்டோம். ஸோ பவுலிங்ல வந்து ஹி ஹேஸ் ஆல் த வேரியேஷன்ஸ் ஓகேங்களா, அண்ட் பேட்டிங்ல வந்து ஹி ஹேஸ் தட் பிக் லிவர். ஸோ அப்படிங்கிறப்ப ஹி வில் பி அ பிக் த்ரெட். அண்ட் இந்தியா ஆல்ரெடி சஃபரும் பண்ணிட்டாங்க. ஸோ தே ஹேவ் டு கம் அப் வித் சம் ஸ்ட்ராட்டஜி டு கவுண்டர் ஹிம் போத் அகைன்ஸ்ட் பவுலிங் அண்ட் பேட்டிங். ஆமாம். ஆல்ரவுண்டர்ஸ் எந்த டீமுக்கு இருந்தாலுமே அது ஒரு பெரிய ஆசெட் தான். பட் ஆனால் வந்து எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் என்னென்னா, டூ மெனி ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதுனால ரோல் கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கும் இப்போ இருக்கிற சவுத் ஆஃப்ரிக்கா டீம் அப்படிங்கிறது கரெக்ட். வந்து அது என்னோட அது அதாவது நான் அதை அக்ரி பண்றேன், டிஸ்அக்ரியும் பண்றேன். என்னன்னா
ரோல் கிளாரிட்டி இல்லாது மிடில் ஆர்டர்ல மெயினா நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இந்த சீரிஸ்ல பார்த்தோம். ஸோ அது அங்க அஃபெக்ட் ஆகுது. பட் லோயர் ஆர்டர்ல வந்து அவங்களுக்கு ரோல் கிளாரிட்டி இல்லாத மாரி இருக்கிற காரணம்னா, மிடில் ஆர்டர் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ பேசிக்கலி லோவர் ஆர்டர் இப்போ ஆன்சன்லாம் வந்தா அவர் வந்து 40 பால் 50 பால் ப்ளே பண்ற மாதிரி இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஃபார் ப்ராப்ளி லாஸ்ட் 5 ஹவர்ஸ். பட் மிடில் ஆர்டர்ல வந்து அவங்களுக்கு வல்னரபிலிட்டி இருக்கிறனால அவங்களுக்கு ஆல்ரவுண்டர்ஸுக்குமே வந்து ரோல் கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ ஐ திங்க் அவங்க வந்து இந்தியாவை கம்பீட் பண்ணணும் இல்லை வின் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட மிடில் ஆர்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ஸ் வில் கிவ் தட் லைக் லாஸ்ட் பூஸ்ட் டு வின் த மேட்சஸ். அப்சல்யூட்லி. ஆன் த கிவன் டே ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாருமே கிளிக் ஆனாங்கன்னா, அவங்களுமே வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, நம்ம வந்து இந்த 3 டீம பார்த்துட்டோம். இந்த 3 டீம் நீங்க சொன்ன மாதிரி ஆன் அ கிவன் டே இந்தியாவுக்கு ஒரு த்ரெட்டா இருப்பாங்க வேர்ல்ட் கப் கேம்பெயினுக்கு. ஆடியன்ஸ் நீங்க வந்து வேற ஏதாவது டீம இந்தியாவுக்கு த்ரெட்டா இருப்பாங்க. தே ஹேவ் அ சான்ஸ் டு பி அ பொட்டன்ஷியல் த்ரெட் ஃபார் இந்தியா அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது என்ன டீம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம். அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.